ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன கிளாஸில் வவல்ஸ் அதாவது ஸ்வர் எப்படி எழுதுறது படிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து கான்சனன்ட்ஸ் அதாவது வியஞ்சன் அது எப்படி எழுதுறது படிக்கிறதுன்னு பார்க்கலாம். மொத்தம் வந்து நம்மக்கிட்ட 37 வியஞ்சன்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து 8 லைன்ஸாக எழுதுவோம். எப்படி வந்து ஃபர்ஸ்ட் லைன் அதாவது காவரிசை எழுதுறதுன்னு இந்த கிளாஸில் பார்க்கலாம் வாங்க. க க க க ங்க ஒரு ஸ்டாண்டிங் லைன் கர்வ், அதே மாதிரி கர்வ் ஆப்போசிட்டில் இந்த ஸ்டாண்டிங் லைனை தொடாமல் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டோம்னா கா. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்டு வந்து கமல். கமல் அப்படின்னா ஹிந்தியில் வந்து லோட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது சில பேர்த்தோட பேராகவும் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்மால் கர்வ் அதுவே வந்து நீட்டிச்சு, அப்புறம் அங்கே ஒரு கர்வ் போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டால் கா. அதுக்கு வந்து இந்த வேர்டு வந்து காலி அப்படின்னா எம்டி, காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஹிந்திலையும் வந்து காலினா வந்து எம்டின்னு தான் அர்த்தம். ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு கர்வ் மாதிரி போட்டுட்டு இன்னொரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போட்டோம்னா கா. இதுக்கு வந்து நம்ம கம்பீரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஹிந்தியில் வந்து அதை வந்து கம்பீர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து இந்த லெட்டரை யூஸ் பண்ணுவோம். கம்பீர் அப்படின்னா பிரேவ் அப்படின்னு அர்த்தம். த்ரீயை வந்து நம்ம ஆப்போசிட்டாக போட்டு அதை கொண்டு போய் மேலே ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போட்டோம்னா அது வந்து கா. அப்படின்னா வந்து காஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா புல் அப்படின்னு அர்த்தம். காஸ் அப்படின்னா கிராஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டிங் லைன் போட்டு எஸ் போட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் சைடில் ஒரு டாட் வச்சோம்னா கா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு காவை நார்மலாக சொல்லுவோம். கா அப்படின்னு சொல்கிற மாதிரி நார்மலாக லேசாக சொல்லிக்கலாம். செகண்டு வந்து கா அப்படி கொஞ்சம் வந்து அழுத்தி சொல்லணும். இங்கே வயிற்றுலேருந்து சொல்கிற மாதிரி வரும். ஹெச் அப்படிங்கிற சவுண்டுக்கோட சேர்ந்து வரும். நெக்ஸ்ட்டு இதே வந்து கா அப்படின்னு நார்மலாக சொல்லுவோம். இந்த லெட்டரை வந்து நம்ம ஹெச் சொல்கிற மாதிரி சொல்கிறப்ப கா அப்படின்னு வரும். இது வந்து கா.